மல்லி உண்மையிலேயே மயில் இப்படி பண்ணுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம மயிலுகிட்ட மல்லி ஆல்ரெடி எல்லா டீட்டெயிலான விஷயமும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த பையன பார்த்தாலே நல்லவன் மாரி தெரியல. அதுவும் இல்லாம இந்த மாரி குடிக்கிறவன்லாம் நல்லவனா இருக்க மாட்டான். அதுவும் இப்ப இருக்கிறவனுங்கலாம் எங்க கொண்டு போய் பொண்ணுங்கள விக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி தான் பிளான் பண்ணுவாங்க. நீ லவ் பண்ணு வேணான்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா இது சரியான வயசு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி முன்னாடியே எல்லாத்தையுமே எடுத்து நம்ம மயிலுகிட்ட மல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா மயிலு கேட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அந்த ராஸ்கல் நம்ம மயிலுவை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உண்மையிலேயே அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ ஏதோ நடந்தது நடந்து போச்சு. மயில் தெரியாத்தனமா தப்பு பண்ணிட்டா. அதே மாதிரி அந்த தினேஷை நம்பி ஏமாந்துட்டா. அவளோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதாவது அவரோட கற்புக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி அவளோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மயிலுவை காப்பாத்துறதுக்காக இப்போ ஓடோடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் மயில் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்குது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம அதாவது தினேஷ் வரைக்கும் போயுமே கூட உண்மையிலே மயில் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மயில் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜயும் மல்லியும் இதை அப்படியே விட போறது கிடையாது. ஏன்னா மயில் காணாம போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவனுங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது மயில் அதாவது முதல்ல இவனுங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே மயில் இவங்க அதாவது கொண்டு போய் வித்துருக்காங்க. அதுவும் இல்லாம உண்மையா சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா எல்லாத்தையுமே டீடைலா விசாரிக்கும் போது தான் தெரிய வருது மயிலு இவங்க கிட்ட இருந்து உண்மையிலேயே தப்பிச்சு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ மயிலு தப்பிச்சு போயும் கிட்டத்தட்ட ஒரு அதாவது நைட்டே தப்பிச்சு போயிருக்கா. இப்போ ஒரு நாள் கிட்டே ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் மல்லியை காணோம் அப்படின்னா கண்டிப்பா அதாவது மயிலுவை காணோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை தான். உண்மையிலேயே மயிலு எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியும் விஜயும் அந்த ரூம் பாய் ஏதோ சைலண்டா ஏதோ வேலை பார்க்கறது பாக்குறாங்க. அதாவது அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறதுக்காக தான் அந்த ரூம் பாய் நேரா கிளம்பி வேலைக்கு போயிருந்தான். ஆனா அங்க நம்ம விஜய் மல்லி இவங்களை பார்த்த உடனே போலீஸ பார்த்த உடனே உண்மையிலேயே இப்போ அவனுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணை நம்ம வீட்டுல வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். போலீஸ் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு தேடி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ரொம்ப பதட்டத்தோட இருக்கான். அதை நம்ம விஜயும் மல்லியும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு விஷயம் கடைசியில நம்ம மயிலுவை காப்பாத்துறதுக்கு இப்படி உதவியா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே தினேஷ் கொல்ல கான்ல தேடிட்டு இருக்கான். உண்மையிலேயே எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம. ஆனா அடுத்தடுத்து கடைசியில நம்ம மல்லி எப்படியோ ஒரு வழியா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அந்த கடவுளை வேண்டிக்கிட்ட மாதிரி நம்ம மயிலை காப்பாத்தி இப்போ கட்டி பிடிச்சு கதறி எழுதிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லியும் விஜயும் அந்த ரூம் பாயை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஏன்னா ஏற்கனவே மயிலுக்கு எந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதாவது தினேஷ் எதுக்காக இங்க மயிலுவை கூட்டிட்டு வந்தானோ அதே ஒரு காரணத்தினாலதான் இப்போ அந்த ரூம் பாயும் ஒருத்தனை கூட்டிட்டு போயிருக்கான். இப்போ அந்த நகையை போட்டுட்டு அவங்க ஒய்ஃப் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லியும் விஜயும் பின்தொடர்ந்து போய் இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் தான் மயில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுவும் இல்லாம நம்ம விஜயும் மல்லியும் போலீஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபையும் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்ததா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு மயில் எங்க இருக்கா இப்படின்ற எல்லாத்தையுமே கேக்குறாங்க. கடைசியில அந்த நகை எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டைரக்டா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மயிலோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது இந்த அயோக்கிய ராஸ்கல் மயிலு கெடுக்கிறதுக்காக இப்போ இது பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு டைம்ல தான் மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம விஜயும் மல்லியும் மயிலுவை காப்பாத்துறாங்க. அதே மாதிரி விஜய் பயங்கர கோவத்தோட அந்த ரூம் பாயை போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி உன் வயசு என்ன ஆகுது இவ வயசு என்ன ஆகுது உன் பொண்ணு வயசு ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரூபாயை அடிச்சு வெளுத்து கட்டி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையுமே தெரிய இப்போ மயிலும் சேஃப் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் மயில் கண் முழிக்கிறாங்க. அதாவது தண்ணி தெளிச்சு அவங்க எழுப்புறாங்க. அப்படி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம மயில் மல்லியை கட்டி பிடிச்சி அக்கா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கக்கா நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கவே கூடாது
நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. அதுவும் அண்ணி எல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னாங்க. நான் தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எதையுமே கேட்கல. ரொம்ப மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரொம்ப வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா மல்லி வந்துட்டு, "மயிலு நீ எனக்கு திரும்ப கிடைச்சதே, அதாவது எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு வராததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்ளோ பயந்துகிட்டு இருந்தேன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மல்லியும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் இந்த தினேஷ். தினேஷ் வந்து இவ்ளோ காலமா வந்து பொண்ணுங்கள கடத்திட்டு வந்து, பொண்ணுங்கள வந்து வித்து, இன்னும் பொண்ணுங்கள அழிச்சு, இந்த மாரி பல வேலைகள வந்து செஞ்சுகிட்டு இருந்தான். ஆனா இனிமே அவனால வால் ஆட்ட முடியாது. ஏன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. அவன வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில்லயும் வந்து போட போறாங்க. அதே மாரி தான் இந்த ரூம் பாய். இவனுக்கு வந்து எதுக்கு தான் இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மயிலு மேல ஆசைப்பட்டு கடைசியில அந்த நகைய அடையணும்னு நெனச்சு, கடைசியில வந்து கொண்டு போய் வித்தா நமக்கு நெறைய பணம் கிடைக்கும்னு நெனச்சு, ஆனா கடைசியில வந்து இப்படி ஜெயிலுக்கு போவான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அவன் பண்ண ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, தினேஷ் கிட்ட இருந்து மயிலுவ தப்பிக்க வச்சிருக்கான். ஏன்னா தினேஷோட உண்மையான சுயரூபங்கள்லாம் தெரியப்படுத்தினதுனால தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால தான் மல்லியும், விஜயும் வந்து அவ்ளோ சீக்கிரம் அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம வந்து காப்பாத்துனாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துல வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லது தான் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து எல்லாமே வந்து சூப்பரான விஷயங்கள் நடந்து மயிலுவ காப்பாத்துனது ரொம்பவே நல்ல விஷயம். அதே சமயத்துல இந்த தினேஷ்க்கும், இந்த ரூம் பாய்க்கும் என்ன தண்டனை குடுத்தா சரியா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவனுங்க செய்யற தப்பு வந்து சாதாரண தப்பு கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தண்டனை தான் கிடைச்சாகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.